ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, நார்மலா நம்ம வந்து ஒரு டேட்டா அனலைசிஸ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிவோட் டேபிள் நெறைய யூஸ் பண்ணுவோம். பட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால பிவோட் டேபிள் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்னொரு ஷீட்ல இருந்து நம்ம பிவோட் டேபிள் கொண்டு வந்திருப்போம். அத காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம யாருக்காவது அனுப்பிச்சிருப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே கட் ஆயிடும். ரெஃப்ரெஷ் பண்றப்போ டேட்டாஸ் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து ஆட்டோ ரெஃப்ரெஷ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் புரொடக்ஷன் சிஸ்டம்க்கு வரல. மேபி இட் டேக்ஸ் அனதர் கப்பிள் மந்த்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம்க்கு வர்றதுக்கு. பட் இப்போ நம்ம பார்க்க போற 2 ஃபார்முலாஸ், ஓகே. 2 ஃபார்முலாஸுமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஃபார்முலாஸ். நம்ம டேட்டா அனாலிட்டிக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலாஸ். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இது நெறையா விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் சம் இஃப் இஸ், கவுண்ட் இஃப் இஸ், ஸோ இந்த மாரி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஃபார்முலால பண்ண முடியும். லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் வீடியோ. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து போறோம். அதேபோல இந்த ஒர்க் ஷீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஜஸ்ட் ஃபாலோ அலாங் வித் மீ. இப்போ நம்ம வந்து ஒர்க்கிங் ஷீட்டுக்கு போறோம். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ இந்த 5 கேள்விக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து ரெடி பண்ண போறோம். அதாவது டோட்டல் சேல்ஸ் பை ரீஜியன், டோட்டல் யூனிட்ஸ் பை ரீஜியன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜியன் அண்ட் கேட்டகரி மெட்ரிக்ஸ் பண்ணணும். தென் மந்த் ரீஜியன் மெட்ரிக்ஸ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சேல்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 5 ப்ராடக்ட் பை சேல்ஸ். ஓகே. ஓவரால்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 5 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். இதுதான் நம்ம இந்த வீடியோ இந்த லெசன்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் டி. அப்படி இல்ல அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து இன்சர்ட்ல போயும் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் டி. இதில வந்து நம்ம டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஹெட்டர் இருக்கு. தென் ஐ கிளிக் ஓகே. ஸோ இப்போ நமக்கு டேபிள் வந்து நம்மளுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டேபிளா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் மந்த் வந்து கண்டுபிடிக்க போறோம். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து மந்த்த சம்மரைஸ் பண்றதுக்காக. ஸோ எண்ட் ஆஃப் மந்த். எண்ட் ஆஃப் மந்த்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேட்குதுன்னா, ஸ்டார்ட் டேட். ஓகே. இது என்னுடைய ஸ்டார்ட் டேட். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்ஸ் எவ்வளோ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் மந்த் வேணும். அதனால 0 போட்டுக்கிறோம். க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். இதுதான் நம்மளுடைய டேபிளுடைய ஸ்பெஷாலிட்டி. என்ன நீங்க ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே டிடெக்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே கொண்டு வந்துரும். ஸோ எண்ட் ஆஃப் மந்த் இது மீன் என்னன்னா, இப்போ 2வது மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 28 நாள் வரைக்கும் தான் இருக்கு. தென் 1வது மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 31 நாள் இருக்கு. 3வது மாசத்துலயும் 31 நாள் இருக்கு. ஸோ திஸ் ஹவ் எண்ட் ஆஃப் மந்த் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ செகண்ட் வந்து இங்க என்ன பண்ண போறோம்னு பாருங்க. அதாவது டோட்டல் சேல்ஸ் பை ரீஜியன் கேட்டிருக்கு. ஸோ நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, அந்த ரீஜியன் எடுத்து இத வந்து ரிமூவ் டூப்ளிகேட் போட்டு இங்க கொண்டு வந்து வச்சுட்டு தென் வந்து சம் இஃப் இஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? இதுதான் நம்ம நார்மலா பண்ணது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் பை, ஓகே. குரூப் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா. ஸோ குரூப் பை ஃபார்முலால ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது என்னன்னு பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா, ரோ ஃபீல்ட். ஓகே. எந்த ரோ ஃபீல்ட்? இப்போ நமக்கு ரோ ஃபீல்டு என்ன? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜியன் தான் என்னுடைய ரோ ஃபீல்ட். அதனால என்னுடைய டேபிள்ல இருக்கிற ரீஜியன வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா. நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னம்னா, உங்களுடைய வேல்யூஸ் என்னன்னு கேட்குது. இப்போ நம்ம வந்து சேல்ஸ் தானே சம்மரைஸ் பண்ண போறோம் இல்லையா? அதனால சேல்ஸ கிளிக் பண்ணிட்டு, தென் கமா. இப்போ ஃபங்ஷன். என்ன ஃபங்ஷன்? இங்க நீங்க வந்து என்ன ஃபங்ஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சம், ஆவரேஜ், மீடியன் எந்த ஒரு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்னாலும் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்காக சம் பண்ண போறோம். ஸோ டேப், க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ரீஜியன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் ஆயி, தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய சம்மு கொண்டு வந்து, அதனுடைய டோட்டலும் கொண்டு வந்துருச்சு பாருங்க. உண்மையிலேயே வெரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபார்முலா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் பை. ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து சேல்ஸ் பை ரீஜியன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் சேம் அதே போல தான் இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே. டோட்டல் யூனிட்ஸ் பை ரீஜியன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஈக்குவல் டூ குரூப் பை அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரோ ஃபீல்டு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது அகைன் வந்து ரீஜியன் தான். பட் அந்த ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். தென் கமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம் தான் பண்ண போறோம். க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி கண்டுபிடிச்சாச்சு. சரியா? பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், ஒரு மெட்ரிக்ஸ் போட வேண்டியிருக்கு. அதாவது என்னன்னா, ரீஜியன் தென் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரியோட மெட்ரிக்ஸ் பண்ணி தென் நம்ம வந்து சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் த சூப்பர் யூஸ்ஃபுல் வந்து பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ தென் பிவோட் பை. ஓகே. பிவோட் பை அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து இப்போ வந்து ரோ ஃபீல்டு. நமக்கு ரோ ஃபீல்டு என்ன? நமக்கு ரோ ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜியன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜியன் வரணும். ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜியனை செலக்ட் பண்ணிக்கிறேன். சாரி. ரீஜியனை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா. நெக்ஸ்ட் நம்ம தேவையானது என்ன அப்படின்னீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் காலம் ஃபீல்டு. ஸோ காலம் ஃபீல்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி. காலம் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி. கரெக்ட் தானே? கேட்டகரி. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராடக்ட் கேட்டகரி. நான் ப்ராடக்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நம்மளுடைய அடுத்த இது முடிஞ்சது. கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கமா. தென் வந்து
we have to choose our values. Values நமக்கு என்ன? சேல்ஸ் அமௌண்ட் தான் நம்மளுடைய வேல்யூஸ். ஓகே. கமா இப்போ வந்து நமக்கு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் சம் க்ளோஸ் தி பிராக்கெட் கிளிக் என்டர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவே பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீஜியன் தென் என்னுடைய கேட்டகரி அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ஒரு பிவோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் கிளிக்கில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி டெக்ஸ்ட், இது மந்த்தையுமே எவ்வளோ கிளவராக வந்து ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ரீஜியன் மெட்ரிக்ஸ் பண்ணணும் சேல்ஸ்க்காக. ஓகே, ஈக்குவல் டு தென் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் பை ரோ ஃபீல்டு. ஓகே, ரோ ஃபீல்டு ஃபஸ்ட் நமக்கு ரோ ஃபீல்டு என்ன? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்தை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மந்த்தை சூஸ் பண்ணிக்கிறேன். கமா நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது என்ன? காலம் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீஜியன். கரெக்டாக என்னுடைய ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காலம் ஃபீல்டு ரீஜியனை செலக்ட் பண்ணிவிட்டேன். கமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல்ஸ் அமௌண்ட். ஓகே, கமா தென் நம்மளோட அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் என்ன? சம் க்ளோஸ் தி பிராக்கெட் கிளிக் என்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஃபெப் மார்ச் தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நார்த் சவுத் வெஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் அதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அகைன் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் தேர் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நோ டோட்டல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதிலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கிராண்ட் டோட்டல் வேணும் வேண்டாம், கிராண்ட் டோட்டல் அண்ட் சப் டோட்டல் வேணும் வேண்டாம், we can decide. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நோ டோட்டல் கொடுக்குறேன். க்ளோஸ் தி பிராக்கெட். இப்போ இங்கே வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கிளிக் என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ரைட், இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா டாப் 5 ப்ராடக்ட் பை சேல்ஸ். ஓகே, டாப் 5 வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நான் வந்து குரூப் பை போகிறேன். குரூப் பைவில் ஃபஸ்ட்டு வந்து ரோ ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் இல்லையா? என்னுடைய ப்ராடக்ட் கமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல்ஸ் தான் பார்க்க போகிறேன். தென் இதில் வந்து சம் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் தி பிராக்கெட் கிளிக் என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, அதனுடைய சேல்ஸ் அமௌண்ட் வந்துருச்சு. பட் எனக்கு தேவையானது என்னென்னா டாப் 5 இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா என்னுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சார்ட் ஃபங்க்ஷன். ஓகே, சார்ட்டில் நம்ம வந்து அரேங்கிறது டேபிள். ஓகே, ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? கமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் இண்டெக்ஸுங்கிறது 1 2 எத்தனை நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு நம்ம சேல்ஸ் அமௌண்ட் தான் பண்ண போகிறோம். சேல்ஸ் அமௌண்ட் 2வது இண்டெக்ஸில் இருக்குது. ஓகே, 2 கமா இப்போ சார்ட் ஆர்டர் எந்த ஆர்டரில் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங்கில் வேணும். க்ளோஸ் தி பிராக்கெட் கிளிக் என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஆயிடுச்சு. பட் இங்கேயுமே நமக்கு வந்து டோட்டல் தேவையில்லை இல்லையா? அதனால் கமா தென் நோ டோட்டல் கிளிக் என்டர். இப்போ டோட்டலும் வெளியில் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் தான் நம்மளுடைய டாப். பட் இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா நமக்கு வந்து டாப் 5 தானே கேட்டோம் இல்லையா? அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா டேக். ஓகே, டேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு டேக் கமா இப்போ இதில் என்ன கேட்குது? அரேயில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. ஓகே, நமக்கு தேவை என்ன? 5 ரோ தான் இல்லையா? தட் அப் டு யூ. ஓகே, 5 வேணும் 8 வேணும் அப்படிங்கிறது யூ ஜஸ்ட் டிசைட். க்ளோஸ் தி பிராக்கெட் கிளிக் என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5. இப்போ எதுனா இதில் என்ன பியூட்டிஃபுல் அப்படின்னீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து லேப்டாப்பே இல்லை இல்லையா? மேபி லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ 9500 504 இருக்குது. இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு வேல்யூ போடுறேன். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேப்டாப் வந்துடும் பாருங்கள். ஜஸ்ட் கிளிக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது சேல்ஸில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. தென் மைக்ரோவேவ் ஜாக்கெட் ஸ்மார்ட் ஃபோன் டேபிள் ஆல் த ஸ்டெப்ஸ். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பை பாய்.